ஆனால் இதை விட வெட்கக்கேடு எதுவுமே இல்லைண்ணா. கம்யூனிஸ்ட் கட்சி முதல்ல குதிச்சு வருவாங்க, தாவி வருவாங்க. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி சொல்கிறாங்க, ஐயோ திமுகவை குற்றம் சுமத்தாதீங்க, சமுதாயம் கெட்டு போச்சு அப்படிங்கிறாங்க. ஹத்ராஸில் வேறொரு மாநிலத்தில் ஏதாவது ஒரு தவறு நடந்திருந்தால் இங்கே முதல்ல கம்யூனிஸ்ட்காரன் குதிப்பான், அப்புறம் கனிமொழி அக்கா குதிக்கும். அதை சுற்றி ஒரு கும்பல், ஜோதிமணி அக்கா, இந்த காங்கிரஸில் மாணிக்கம் தாக்கூர், இன்றைக்கி இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை, திருமாவளவன், இவங்களாம் குதிச்சுட்டு இருப்பாங்க, தம்மான்னு குதிப்பாங்க. எதுக்குன்னா ராஜஸ்தானில் ஒரு குக்கிராமத்தில் அங்கே இருக்கக்கூடிய குடிசையில் அந்த குடிசைக்குள்ளே ஏதோ நடந்துருச்சாமா. இதெல்லாம் அவங்களுடைய ஆர்ப்பாட்டம். தமிழகத்தில் இத்தனை காலமாக மெழுகுவத்தி ஊர்வலம், ஹத்ராஸ் ஊர்வலம் இல்லாது. இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் மையப்புள்ளியில் 55 பேர் இறந்துருக்கிறாங்க. எங்கே போச்சு உங்கள் மான ரோஷம்? நீங்கள் உண்மையாலுமே மக்களுக்காக அரசியல் கட்சி நடத்துறீங்க, மக்களுடைய பாதுகாவலராக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு அந்த ரோஷம் எங்கே போச்சு? அதனால் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் முழு அடிமைகள் என்பதை இன்னைக்கு பத்திரிகை நண்பர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் உணர்த்தி இருக்கிறாங்க. முழு அடிமைகள். ஒரு கண்டன குரலை காணோம். இதற்கு முன்னாடி யாரோரோ வருவாங்க, சமூக ஆர்வலர், சினிமா நடிகர்கள் யாரோரோ கிளம்பி வருவாங்க, இதற்கானா அதற்கானான்னு. இன்னைக்கு யாரும் ஒன்றுமே பேசலீங்கண்ணா. டிஷர்ட்டை போட்டுட்டு வருவாங்க, யாருமே பேசல. அதெல்லாம் விடுங்கண்ணா. இதை விட ஒரு பெரிய நிகழ்வு 2.5 ஆண்டு தமிழகத்தில் நடக்கலைங்கண்ணா. முதலமைச்சர் ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போகல? ஒரே கேள்வி. கள்ளக்குறிச்சி சென்னையிலிருந்து 3 மணி நேரம், பைலட் எஸ்கார்ட் காரில் போனால் 2.5 மணி நேரம், ஹெலிகாப்டர் எடுத்தாருன்னா 35 நிமிஷம். கள்ளக்குறிச்சியில் ஹெலிபேட் இருக்குது, 35 நிமிஷம் ஹெலிபேடு. அங்கே போயிட்டு வர்றதுக்கு 35 நிமிஷம். ஒரு ஹெலிகாப்டர் தமிழக அரசு வாடகை இல்லை, முதலமைச்சர் காரில் போனால் சோர்ந்து போயிடுவார், அவர் சட்டப்பேரவையில் பேசணும்னு சொன்னாங்கன்னா ஹெலிகாப்டரில் போயிட்டு வாங்க, அங்கே போய் ஒரு நாள் தங்குங்க. டிஜிபியும் சீஃப் செக்ரட்டரி கள்ளக்குறிச்சி கூட்டிகிட்டு போய் ரிவ்யூ மீட்டிங் அங்கே நடத்துங்க, கலெக்டர் ஆஃபீஸில் ரிவ்யூ மீட்டிங் நடத்துங்க. தமிழகத்தினுடைய உயர் அதிகாரிகளை கள்ளக்குறிச்சி கலெக்டர் ஆஃபீஸில் ரிவ்யூ மீட்டிங் கூப்பிடுங்க. முதலமைச்சருடைய கேம்ப் ஆஃபீஸர் 2 நாளைக்கு கள்ளக்குறிச்சி மாற்றுங்க. ஏன் செய்யலீங்கன்னா? இதெல்லாம் முதலமைச்சர் அவர்களுக்கு அரசியல் அனுபவம் இருக்குது. துணை முதல்வராக இருந்திருக்கிறாங்க, மல்டிபிள் டைம் அமைச்சராக இருந்திருக்கிறாங்க, பலமுறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாங்க. ஏன்னா முதலமைச்சருக்கு நாங்கள் இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. ஆனால் ஏன் முதலமைச்சர் செய்யவில்லை என்றால் முதலமைச்சருக்கு தெரியும் அவர்னால கள்ளக்குறிச்சிக்குள்ளே போக முடியாது. மக்கள் முதலமைச்சரை விட மாட்டாங்க, மக்கள் ரோட்டுக்கு வருவாங்க. ஆளுகின்ற முதலமைச்சரையே கள்ளக்குறிச்சிக்குள்ளே விடாத ஒரு நிலைமை தான் கள்ளக்குறிச்சி நடந்திருக்கு. அதனால் இதையெல்லாம் விட்டு முதலமைச்சரை முதல்ல கள்ளக்குறிச்சிக்கு போட்டும், மக்களை பார்க்கட்டும், கேம்ப் ஆஃபீஸ் கள்ளக்குறிச்சி டிக்ளேர் பண்ணட்டும், அதன் பிறகு முதலமைச்சர் பேசிட்டு நாங்கள் ஏற்றுக்கிறோம். சிபிசிஐடி விசாரணை பத்தாது, சிபிஐ விசாரணை வேணும்னு நீங்க கேட்டிருந்தீங்க. ஆனால் சிபிஐ விசாரணை தேவையில்லை, இதற்கு முன்பு நடைபெற்ற சம்பவங்களையும் சிபிசிஐடி விசாரணை தான் நடந்திருக்குது, ஏன் இப்போ சிபிஐ விசாரணை தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் இதற்கு முன்பு நடந்திருக்கக்கூடிய சம்பவம், போன ஆண்டு செஞ்சி மஸ்தானுக்கு முதல் குற்றவாளி மருவூர் ராஜா கேக் ஊட்டி விட்டார். அந்த ஃபோட்டோ வேணா பத்திரிகை நம்பருக்கு மறுபடியும் கொடுக்குறேன். செங்கல்பட்டில் நடந்த கள்ளச்சாராய சாவில் அக்யூஸ் நம்பர் 1 மருவூர் ராஜா ஒரு புகைப்படத்தில் செஞ்சி மஸ்தானுக்கு கேக் ஊட்டிக்கிட்டு இருப்பார். அவர் யாருன்னா அவர் தான் அக்யூஸ் நம்பர் 1. இதான் திமுக அமைச்சர்களுக்கும் கள்ளச்சாராயம் காய்ச்சலுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு.